ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு மாங்காய் சாப்பாடு தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. மாங்காய் சாப்பாடுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். மாங்காய் துருவி வச்சுருக்கேன், உப்பு, சாப்பாடு வடித்து ஆற வச்சுருக்கேன், மஞ்சத்தூள், கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி ஒரு துண்டு, கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, எண்ணெய். இதுதான் தேவையான பொருட்கள். வாங்க பார்க்கலாம் எப்படி செய்கிறேன்னு. அடுப்பில் பாருங்கள், இப்போ வானல் வச்சாச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடு ஏறிட்டுருக்கு. இப்போ கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எடுத்துகிட்டு அதை போட்டுக்கலாம். நல்லா பாருங்க பொரிட்டோம். கொஞ்சம் நல்லா பொரிஞ்சாதான் கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் கலர் வரும். அப்போ தான் சாப்பாடோட சேர்ந்து கடிக்கும்போது நல்லாயிருக்கும். ப்ரௌன் கலரில் ஆகிட்டுருக்கு. இப்போ இந்த டைமில் ரொம்ப கருக விடுவேன்னா வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். பச்சை மிளகா, காரத்துக்கு ஏற்ற பச்சை மிளகா, இந்த இஞ்சி ஒரு துண்டு நறுக்கி வச்சுருந்தீங்களா அதுவும் சேர்த்துக்கலாம். சேர்த்திட்டு ஒரு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கலாம். ரொம்ப வதக்கலைன்னா ஓரளவுக்கு வதக்கிக்கலாம். வெங்காயம் வதக்கிறதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சாப்பாட்டில் உப்பு போட்டெல்லாம் வடிக்கல, இதில் சேர்க்குற உப்பே தான். உப்பு கொஞ்சம் சேர்த்தியாச்சு. இப்போ இந்த டைமில் ஒரு 3/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் நல்லா கிளறி நல்லா பாருங்கள். கொஞ்சம் கலர் மாறுது. வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கிட்டுருக்கு. இந்த டைமில் நம்ம திருவி வச்சுருக்கோம் இல்லைங்களா மாங்காய், அதையும் சேர்த்துக்கலாம். மாங்காய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள் நல்லா வதங்கிட்டுருக்கு மாங்காய். இந்த டைமில் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள், தெரியும் உங்களுக்கு. மாங்காவும் சேர்ந்து கலர் நல்லா மாறிடுச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பாடு சேர்த்து கிளறிக்கலாம். பாருங்கள், வடித்து வச்ச சாப்பாடையும் இதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாங்காய் தொக்கும். இப்போ பாருங்கள் சாப்பாடு போட்டாச்சு, கிளறிக்கலாம். பாருங்கள் சாப்பாடு கிளறியாச்சு. கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது. உப்பு நான் கொஞ்சம் சேர்த்திக்கிறேன். நீங்களும் பார்த்து சேர்த்திக்கோங்க. இந்த டைமில் சேர்த்திக்கிட்டா தான். சாப்பாடு ரெடி. தட்டத்தில் போட்டுக்கலாம். லஞ்ச் பாக்ஸுக்கு உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இந்த மாங்காய் சீசனில் யார் யார் மாங்காய் சாப்பாடு செஞ்சீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ பாருங்கள் மாங்காய் சாப்பாடு ரெடி. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.